கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராணி தாங்க. கிராணி டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எதனா இன்ட்ரோ கொடுக்கலாமா, அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். இந்த பர்த்டே திரும்ப கிராணி கிராண்ட்பா ஓடிடுவாங்க. அவங்க கீ வரட்டு நம்ம மேலே போயிடலாம். ஐயோ, இந்த வயது வந்துட்டுங்க. இப்படி போய் இந்த சவுத்தாண்டு ஒழிஞ்சிடலாங்க. இந்த ஒழிஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. ஓகே, வந்துட்டோம். இப்போ அவங்க வருவானுங்களே. சொட்டை மொட்டை மொட்டையும் போகிறோம். சொட்டை 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 வருது. போடா சொட்டை. ஓகே, சொட்டை போயிடுச்சு. நம்ம இப்படியே ஓடிடலாம். இப்போ இந்த பக்கமாக போயிட்டு மேலே இந்த ரூமில் எதனா இருக்கான்னு திறந்து பார்க்கலாமா? இந்த ரூமில் எதுவும் இல்லை. அப்போ நான் இதுலேயும் எதுவும் இல்லை. அப்போ இந்த ரூமில் கீழே ட்ரா ஸ்பார்க் பிளக் இப்போ இதுக்கு உதவும் பிச்சா. ஏன்டா ஒன்று திறந்துட்டு மற்ற எதுவும் திறக்க மாட்டேன்றேன்னு கேட்காதீங்க. அதில் ஒன்றுக்கு தான் எதனா இருக்கும், மற்ற எதுலையும் எதுவும் இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் யாரும் இது பண்ணல. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் மட்டும் கீழே ஸ்டங்கன்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். கிராணிக்கும் கிராண்ட்பாவுக்கும் சிவராத்திரி தான். அடைச்சா இன்னைக்கு இங்கே இல்லைங்க. போன தடவை வந்தப்போ இங்கே கட்சிது எனக்கு. அதனால பார்த்தேன். ஐயோ, மொட்டையும் வரான். ஐயோ கிராணி, என்னடா எல்லா ஆங்கிலேருந்தும் வரீங்க? ஓகே, இங்கே போய் ஒழிஞ்சிட்டு மணி ரெடி. இந்த இடத்துல இது உள்ளே எதனா இருக்கும், போய் எடுத்துக்கலாம். ஐயோ, இதை தரக்கிறது தான் பெரும்பாடு. ஐயோ, கேஸ் கேனராக இருக்கணும். இந்த இடத்துல போயிட்டு என்னதோ இது பைத்தியம், சும்மா இதை போட்டு வச்சுக்கிதுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது கிராணி கிராண்ட் கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஓடிடலாமா? ஓகே, வெப்பன் கீ ஓடு. வேற மாதிரி வெப்பன் கீ கட்டிச்சு நம்மளுக்கு. நம்மங்க இந்த டப்பா வேற கோடையே வருது. ஐயோ, இதை தள்ள முடியல. ஓகே, தண்ணி போய் வெளியே மாதிரி தள்ளிட்டாங்க. நடங்களே இதான் பெரிய பிரச்சனை. ஐயோ கிராணி, நல்லா வேலை. ஈடேருமா, நான் அப்படி அப்படியே ஓடிடுறேன். ஓட்டா. ஐயோ, நிற்குது பைத்தியம். இதில் எதனா இருக்கு போதுடா. கிராண்ட்பா வரல, நல்ல வேலை. நம்ம போயிட்டு இதை வச்சுட்டு வந்துடலாமா? ஓகே, இல்லாமல் இருந்தால் ஐயோ சொல்லி வாய முடியல. இந்த கிராண்டை வந்துட்டான் பைத்தியக்கார பையன். ஐயோ, இது திறந்துடலாமா? ஐயோ, தரக முடியல. அவன் வந்துட்டான்டா. இங்கே பார்த்தா ஐயோ, இங்கே கிராணி சவா படுத்துறாங்கடாடி. ஐயோ, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, முடிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டோம். டபுள் ஷாட் எடுக்கிறோம். கிராணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாட். கிராணி வாமா. ஓகே, இப்போ வந்துருமே கிராணி. இதை வந்துச்சு பாரு. இதை போட்டலாம். இப்போ கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவானே, ஏன் பொண்டாட்டி நீ கொள்ளுதா அப்படின்னு வானே ஒருத்தன். எங்கவா வாடா. வரல போல. என்னங்க வரல? அது இங்கே இருக்கான பையன். உன்னையும் சேர்த்து கொள்ளுது. ஓகே, இவனை முடிஞ்சிட்டான். செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு போயிட்டு மேலே எதனா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவன் வேற காலை புசுகிறான், சும்மானே இருக்க மாட்டான். இதுகிட்டலாம் மாட்ட வேண்டியதாக இருக்குங்க. சரி, ஓகே, தப்பிச்சிருவோன்னு நம்பிக்கை. ஓகே, இது கட்டிங் பிளேடு. போட்டுக்கு யாருக்கு தேவை? இந்த இடத்துல எதனா இருக்கா? எதுவும் இல்லை, எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க. எதுக்கு தான் இந்த ரூம்லாம் வச்சு வச்சுக்கிறானுங்களோ. கிச்சனில் எதுவுமே வைக்கிறது இல்லை. போயிடுச்சு. ஓகே, இங்கே எல்லாமே பார்த்தோம். செக்யூரிட்டிக்கு ஓப்பன் பண்ணி மேலே எதனா கிடைக்குதா பார்க்கலாமா? இந்த இடத்துல சேஃப்டி ஓடு. சேஃப்டி வேற லெவல். ஐயோ, இதுக்கே போட்டுனே. ஓகே, போயிட்டு சேஃப்டி ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இது உள்ள ஹெலிகாப்டர் மேனுவல், இது எதுக்கு தேவையே இல்லை. சைக்கோ சென்டருங்களா, எனக்கு சும்மானே இருக்க மாட்டாங்க.
ஓகே சேஃப்டி அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஓகே இந்த இடத்துக்கு வந்துடும். திரும்பி இதோ இந்த டோர் வழியாக தான் எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே டோர் ஹேண்டில் வேறு லெவலு. இப்போ இந்த டோர் ஹேண்டில் இங்கே ஃபிட் பண்ணணும்னு தெரியலையா. இது க்ரோபர் அவள் தானே அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. இன்னும் நிறைய வேலை இருக்குது. நம்ம இந்த கட்டிங் பிளேடு எங்கோ பார்த்தோம். கட்டிங் பிளேடு எடுத்துன்னு போயிட்டு கரண்ட் கட் பண்ணுவோம். முதல்ல கரண்ட்டுக்கு தான் இங்கே அந்த கரண்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஷாக் அடிக்கும். ஷாக் அதனால நம்ம ஷாக் வச்சு நம்மளாம் ஒன்றும் வெளில போக முடியாது. டபுள் ஷாட்டை புல்லட் ரீலோட் பண்ணி கிராண்ட் பண்ணி கொண்டுப்பாங்க போட்டு தள்ளிடலாம். மொட்டையும் சொட்டையும் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஓகே மொட்டையை கூப்பிடலாமா? மொட்டை சொட்டை இல்லைங்க. இந்த இடத்துல இதுக்கு வீடியோ கட் ஆகிடுச்சுங்க. இல்லைன்னா நானும் பார்த்துக்கவே இல்லை. இந்த இடத்துல வீடியோ கட் ஆகுது. அவள்தான் வந்துட்டான். வாடா விடா போடு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் 2 பேருங்க இப்போ ஜோடியாக சாப்பிடுங்க. என்னென்ன குசும்பு அதிகங்க. ஜோடியாக தான் சாக போகிறேன் அப்படின்றான். ஐயோ ஸ்டேரிங் யாருக்கு தேவை? இந்த இடத்துல எதனா கிடைக்குதா? எதனா கிடைக்கணும். டேப்பாடா செய் பைத்தியக்காரன். டேப்பா கூட தெரிஞ்சுட்டா. ஓகே கீ இறங்கி வந்துட்டோம். அடுத்து இந்த இடத்துல இருந்து இப்படிதான் போய் பார்ப்போமா. டபுள் சாட்டியரா. ஓகே புல்லட் இல்லை. கிராண்டியும் கிராண்ட் பாவம் வந்தாங்களானாக்கா நம்ம காலி. ஓகே இந்த இடத்துல புல்லட் இருக்குங்க. இந்த புல்லட் ரீலோட் பண்ணிடலாம். உனக்கு க்ரோபார் தேவை. ஆமாம் அங்கே பல்லி மாதிரி ஒருத்தன் இருப்பானே அவனை கொண்டு இல்லாமா இந்த 8 கால் பூச்சி. ஆமாம் ஸ்லெண்ட்ரின் அவன் இந்த 8 கால் பூச்சி கிராணிக்கு யாருன்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவே தெரியாமல் ரொம்ப நாளாக கிராணி ஆடிட்டுருக்கேன். நீங்கள் காரி துப்புறது புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது தெரியுது இல்லை. ஓகே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நான் அந்த விரெஞ்சு பார்த்தேன். இதுங்க மேலே இருக்கிற விரெஞ்ச் எத்தனை காலம் மாட்டேங்குது. இதை முதல்ல ஓப்பன் பண்ணி வைக்கணும். சுற்றின்னு வர வேண்டியது அதுக்கு. அவ்வளோதான் வந்துட்டேன். இது எத்தனை போயிட்டு கீழோ அதை இது பண்ணிட்டு பண்ணால் அங்கே தண்ணி நிற்காது. ஏன்னா அந்த தண்ணியில் பெருசாக ஏதோ கிடக்குதுங்க. அது தெரியாமல் நான் போன தடவை போய் லாஸ்ட் ரவுண்டில் அதுக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஓகே 8 கால் பூச்சி இங்கே தான் இருக்குங்க. 8 கால் பூச்சி போடுறா. 8 கால் பூச்சி அவ்வளோதான். ஒரு 8 கால் பூச்சி கத்தம். இது எடுத்துக்கலாம். ஓகே க்ரோபார் எடுத்துன்னு போயிட்டு சொருகிட வேண்டியது. ஓகே மேலே ஒரு டப்பா இருந்துச்சுல அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த டப்பாவில் மட்டும் டோரஸ் கேபிள் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோ நான் பயங்கரமாக காண்டாயிடுவேன். போடு வேறு லெவலில் ஹேண்ட் வீல். இது எடுத்துன்னு போயிட்டு கீழே போகணும். இதை சுற்றி விட்டோம்னாங்க அங்கே ஒரு டோர். அங்கே மேலே இரும்பு கம்பியில் கூண்டு மாதிரி போட்டுச்சுங்களா அந்த கூண்டும் கேண்டி அந்த கூண்டு கேண்டிங்க. இது எடுத்துன்னு போயிட்டு கீழே மாட்டி சுற்றணும். ஓகே போகிறோம். ஓகே ஆமாம் இங்கே ஒரு டப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பா இருக்கிறதுனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கணும். போயிட்டு க்ரோபாரை தாண்டி முதல்ல அதையும் பார்க்கணும். இது பாருங்க கூண்டு மேலேக்கு போயிட்டு இதில். ஓகே ஐயோ கிராண்ட்பா வந்துட்டான்னா கிராணியும் வந்துட்டுருக்கும். டபுள் ஷாட் உள்ளதான் இருக்குது. போய் எத்தாந்து போட்டுடலாம். ஐயோ இதுகிட்ட தாண்டா அதிகமாக மாட்டேன். சரி போயும் கிராணி இல்லைல்ல. கிராணி இந்த அவ்வளோதான் நம்ம கதை. ஐயோ கிராண்ட்பா மொட்டையும் போகிறான். மொட்டையை கூப்பிடலாம். இல்லை வேணாம். இது தூக்கி இந்த அளவுக்கு தட்டிட்டு நம்ம அந்த பக்கமாக ஓடி போடலாம். இந்த பக்கமே போய் காட்டலாம். அப்போ இந்த பக்கம் தான் க்ரோபார் இருக்குது. க்ரோபார் எடுத்துக்கின்னு அப்படியே போயிடலாம் நம்ம. ஆஹா இது வேற. சரி அடிக்கலாம். கிராணி வந்துட்டா. இந்த பக்கம் தேவையில்லையே. ஆமாம் சரி ஓடிடும். வேறு வழி இல்லை நம்மளுக்கு.
கிராண்ட்பா வந்துடாதப்பா. இதுக்கு ஐயோ கிராணி, எம்மா என்னை விட்டுருமா. அட பாவி கிராணி, போட்டு தள்ளிட்டல, உன்னை விட மாட்டேன். இப்போ பாரு, உன்னோட சோழியை முடிக்கிறேன். வந்துட்டேன். இப்போ அடுத்து திருப்பி அந்த பட்டன் அழிச்சு விட வேண்டியது தான். வேற என்ன இதுங்க, இந்த இடத்துல தாங்க ஒரு டப்பா இருக்கும். இதை கீழே பாருங்க, அந்த டப்பா தான் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ 8 கால் பூச்சி உயிர் வந்துட்டுக்குமே அடைச்சேன். இப்போ அது ரூமில் வேறு டபுள் ஷாட் இருக்குது. டபுள் ஷாட் எடுக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ ஸ்டன் கண்ணை கண்டுபிடிங்க. இவ்வளோ நேரத்தில் நம்மளால் ஸ்டன் கண்ணே கண்டுபிடிக்க முடியல அடைச்சேன். ஓகே, இப்போ மொட்டையும் மட்டும் தான் போவோம் நம்ம. ஓகே கிராணி மொட்டையும் போயிட்டான். கிராணி போதுங்க அது. ஓ கிராணி வேகமாக போ. இந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் வேறு வேலையே இல்லைங்க. எதனா ஒரு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இன்னும் மேலே, ஆமாம் மேலே தான் க்ரோபார் இருந்துச்சுங்க. முதல்ல கட்டிங் பிளேயர் எடுத்து அந்த கரண்ட்டை கட் பண்ணி விடுவோம். ஓகே, கீழே விழுந்து தொலைய மாட்டேங்குது. அதான் கட் பண்ணி விட்டேன். ஓகே, அதே மாதிரி சிகரெட் ரூமுக்கு தான் இது மேலே போயிட்டு கட்டிங் பிளேயர் போட்டு வந்துடலாம். அங்கே ஒருத்தன் இருப்பான், இதோ ஒரு சவப்பெட்டி மேலே அடைச்சி வச்சுருப்பானுங்க. அதே செயின் கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும். முதல்ல போயிட்டு நம்ம ஸ்டன் கன் கண்டுபிடிச்சாருனுங்க. கண்டுபிடிச்சா அந்த போதும். இதில் நம்ம இதில் டேப் தான் இருந்துச்சு, தெரியும் பார்த்தேன். இங்கேயும் அந்த போட்டு ஸ்டேரிங் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. தெரிஞ்ச விஷயம் தானே. இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இதுவே குச்சி போயிடலாம். என்னடா கீ வைக்க மாட்டேன்றேன். ஏய் அவ்வளோதான், கீ வந்துட்டு. ஐயோ கிராண்ட்பா, ஐயோ வந்துட்டேன்டா ஒழிஞ்சு. ஓகே, ஆமாம் எப்படி கிராண்ட் இங்கே நினைக்கிறான். கிராணி கூப்பிட்டு விட்டுலாமா. ஓகே, வாடா கிராண்டா, இப்படி வாங்க. ஓகே அப்போ இப்படி தானே போகிறாங்க, நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே, நம்ம அப்படியே போயிடலாங்க. ஓகே, 2 பேர் எப்படி கீழே தான் போயிருப்பாங்க. நம்ம அப்படியே இந்த சைடில் வந்து இங்கே தான் கோபர் போட்டேன். கீழே தான் இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவனை டப்பாவில் ஸ்டன் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டன் கன்னா இவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்கல. ஸ்டன் கன் தான் போட்டு வச்சுருப்பானுங்க. ஓகே, கீழே போகிறோம். கிராண்ட்பா வராமல் இருந்தால் சரிதான். ஐயோ அட பாவி மொட்டையாடே, உனக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஊதுறன சங்கு. இதுக்குன்ட்டு க்ரோபார் எடுத்துக்கிறது. அவ்வளோதான், டோர் எஸ்கேப்புக்கு தேவையான அந்த பழகாச்சு வச்சுருந்தானுங்களா, அதே முடிச்சுட்டு. இப்போ இந்த பெட்லாக்கி மட்டும் கட்சிதானா தான் நம்ம இது வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணிடுறது தாங்க. பெட்லாக்கி எங்கே இருக்குது? இந்த ரூம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். மேலே எதனா இருக்கா பெட்லாக்கி? ஆமாங்க, ஸ்டன் கன்னை தரவே மறந்துடுறாங்க வச்சேன். ஆமாம், ஸ்டன் கன்னை தாங்கண்ணா. ஸ்டன் கன் கட்சி தாங்கண்ணா, எனக்கே டவுட் ஆகுது. சரி, கிராண்ட் போய் இந்த பக்கம் கூப்பிட்டு நம்ம அந்த பக்கம் ஓடிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரே நல்ல வழி அதுதான். இல்லைன்னா கிராணி கிட்ட கிராண்ட் போயிட்டு மாட்டிப்போம் நம்ம. ஓகே, நம்ம இதை நின்று இந்த பக்கம் போகலாம். இவனுங்க மேலே வந்தால் தான் நம்ம கீழே போகிறது கரெக்டாக இருக்கும். கிராண்டா செக்யூரிட்டி ரூம் வழிக்கு போகிறான். அவன் கிராணி இங்கே வந்துச்சு. இப்போ நம்ம ஓட வேண்டியதுதான். ஓகே, கிராணி கிட்ட தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஸ்டன் கன் மட்டும் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கிராணிக்கும் பயப்படுறதில்லை, கிராண்ட்பாவுக்கும் பயப்படுறதில்லை. ஸ்டன் கன் கிடைக்கணும், அதுதான் எனக்கு ஒரே இது. ஸ்டன் கன் கிடைக்கல அவ்வளோதான். ஐயோ கிராணி பார்த்தீங்களா, வெள்ளங்க முடிச்சதுங்க இந்த கிராணி. எத்தையோ உனத்தை போட வச்சோம். அவள்தாங்க ஸ்டன் கன்னு ஓடு வேற லெவல். இப்போ இந்த பட்டன் அழித்து விட்டு நம்ம மேலே ஓடிடலாம். டக்குன்னு போயிட்டு ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சு போகணும். ஓகே, கிராண்ட் வருவானுங்க. இன்னும் ஃபஸ்ட்டு கிராணி போகுது. அப்போ மொட்டையும் தான் ஃபஸ்ட்டு போவான். அப்போ தான் இந்த சொட்டை போகும். பரவாயில்ல. ஆமாம், முதல்ல மொட்டை சொட்டைன்னு கிராண்ட் பார்க்க பேர் வச்சது யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா ஆமாம், கிராணி கல்யாணம் சார். நம்ம கிராணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா? ஓகேங்க, கிராணி கல்யாணம் பண்ணிடலாம் பாருங்க. ஓகே, வந்துட்டோம். மேலே போகலாம். கீ போயிட்டு இந்த தலையை போட்டு கிராண்ட் முதல்ல கொண்டுடலாம்.
முதல்ல ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். கிராணி கிராண்ட்பாவை கொல்லாமல் எப்படி? ஓகே போகலாம். கிராண்ட்பா வாங்கடா. இந்த பைத்தியத்தின் கிட்ட மாட்டி சொல்லிக்கிறேன். வா 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 வா. இதே மாதிரி தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆடும்போது கிராணியோட பாவாடில் போய் மாட்டிக்கிச்சு புல்லட்டு. ஐயோ கிராண்ட்பா வந்துட்டானா? இல்லை இன்னும் கிராண்ட் வருவானே. ஓஹோ ஏன் பொண்டாட்டி நீ கொல்லுதா அப்படின்னு உடனே அந்த வந்துட்டான் பாருங்க. வாடா உன்னே சேர்த்து கொல்லுதுடா வாடா. போகண்டா அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற அந்த பட்டன் நம்ம அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டன் வச்சு அந்த பட்டனை சொன்னோம். நம்ம சுத்தம் பண்ணாக்கா அந்த பட்டன் ஆன் ஆகி கீழே ரூம் அந்த சின்ன கேட் மாதிரி இருந்துச்சுல்ல அது ஓப்பன் ஆகுங்க. இப்போ கரெக்டாக சொன்னோம். ஒரே ஒரு புல்லட்டு தான் அவள் தாங்க பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது இங்கே தாங்க இது கட்டிங் பிளான். இதையும் எடுத்துன்னு போகலாம். ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா அது வீண்டாம் போடு பெட்லாக்கி. அவள் தாங்க நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவள் தாங்க இந்த எஸ்கேப் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு இப்போ இந்த பெட்லாக்கி ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியது தான். போயிடலாம். இதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய எஸ்கேப்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ் அவ்வளோதான். நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ்.